ரெண்டாவது ஆண்டர்பிரினர்ஷிப், சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப். இப்போ சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னன்னா, இப்ப சமூக தொழில் முனைவு என்பது வந்து ஒரு தொழில் முனைவோருக்கான ஒரு முன்முயற்சின்னு சொல்றோம். இப்போ முன்முயற்சினா எதை பத்தி சொல்றோம்னா, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு சமூக பிரச்சனையை எடுத்துக்கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ள. இப்ப சமூகத்துல வந்து ஒரு மாற்றம் ஏற்படணும்னா அப்ப என்ன பண்ணணும், சின்ன சின்ன தொழில், சிறு தொழில், குடிசை தொழில் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு தொழில் முனைவோரா நம்ம வளர முடியும், வளர்ச்சி காண முடியும் இதுல சமூகத்துல. சோ அதே மாதிரி இப்ப சவால் ஏற்றுக்கொள்வர்கள் இப்ப சமூக தொழில் முனைவோர் என்று அவங்க நம்ம வந்து சொல்லப்படுறோம். இப்போ அவங்களுக்கு வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்ப சமூக மூலதனம்னா கேபிட்டல். இப்ப சமூக மூலதனத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் தொழில் முனைவோர் கொள்கையை பயன்படுத்துகின்றனர். தொழில் முனைவோர் இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப்னா அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும், வரைமுறைகள் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல நமக்கு கிடைக்கிற லாபத்தை வச்சு நம்ம அதுக்கு மென்மேலும் நம்ம சில விஷயங்களை வந்து தொழில் வந்து பெருக்க முடியும். அதே மாதிரிதான் இப்ப அதோட அடிப்படை நம்ம எதுக்காக இந்த இதை பண்றோம். இப்ப நம்ம லாபமே இல்லாம ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியுமா? முடியாது. சோ அதனால இப்ப ஒரு லாபத்தை மையமாக நம்ம வச்சு நம்ம பண்ணணும். ஆனா எப்பொழுதுமே லாபத்தை நம்ம எதிர்பார்த்திருக்க முடியுமா? கிடையாது. அதே மாதிரி இப்ப சமூக தொழில் முனைவோரின் நோக்கம், அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தற்போதைய காலங்கள்ல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் இலக்குகளின் காரணத்தை ஊக்குவிப்பதற்கு என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி தொழில் முனைவோர் பொதுவாக சில லாப நோக்கற்ற நிறுவனங்களின் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜிஓ, இப்ப என்ஜிஓனா தொண்டு நிறுவனங்கள், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதுதான் நம்ம வந்து தொண்டு நிறுவனங்கள் சொல்றோம். அப்போ ஒரு பகுதியாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில வந்து தொடர்பு உள்ளவங்களாக அவங்கள வச்சு இப்ப தொழில், இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா எம்ப்ராய்டிங். இப்போ வந்து தொழில் முனைவர்கள் வந்து சில என்ஜிஓஸ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங், நிறைய கலரிங், இல்லைன்னா பேப்பர்ஸ், இல்லைன்னா கிளாத், காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, கதராடை, அந்த இதுல வந்து எம்ப்ராய்டிங்லாம் போட்டு ரொம்ப டிசைனா இது பண்ணுவாங்க. பேம்பு பேஸ்கெட், அதாவது நம்ம அந்த மூங்கில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ரெடி பண்ணி அதை செயல்படுவாங்க. அதுதான் நம்ம தொழில் முனைவோர் அப்படின்னு. இவங்க எல்லாம் வந்து நம்ம நேரடியா அரசாங்கம் வந்து கொடுக்க முடியுமானா இல்ல. அப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன், இப்போ அதே மாதிரி தொண்டு நிறுவனங்களை வைத்துதான் அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு லாப நோக்கத்தோட இருக்கணும். இல்ல அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும். யாருக்கு? மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கமா அவங்களுடைய நோக்கம் செயல்படுது. அதே மாதிரி லாபம் ஈட்டுவதும் இந்த கருத்தின் ஒரு அம்சமாக இருந்தாலும் அது நிறுவனத்தின் ஒரு நோக்கமா இருக்கு. இவங்களுக்குன்னு ஒரு லாபம் இருக்கு, ஆனா இருந்தாலும் அந்த நிறுவனத்தோட ஒரு நோக்கம். நிறுவனம்னா இப்ப எப்படி இருக்கணும், சரி இவங்களுக்கு வந்து நம்ம வந்து இதை செயல்படணும், இதை மக்களுக்கு வந்து இதை கொடுக்கணும், அப்ப இந்த விஷயங்கள் இதெல்லாம் பண்ணாங்கன்னா அப்பதான் மக்கள் வந்து மென்மேலும் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இத யாரு முதல்ல சொல்றாங்க அப்படின்னா ஆண்ட்ரூ மவுசன். இப்ப ஆண்ட்ரூ மவுசன் வந்து தொழில் முனைவர்களை பத்தி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. இப்ப சமூக கட்டமைப்புல வந்து சீர்திருத்தத்தை கொண்டு வர, அதை சீர்திருத்தத்தை வந்து கொண்டுட்டு வரணும். எப்படி இருக்கணும் அதோட சீர்திருத்தம்? இப்ப நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா, அரசியல்ல வந்து மாண்டெஸ்கியூ சீர்திருத்தம், மாண்டெஸ்கியூ ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் சொல்லுவோம் இல்லையா, மாண்டெஸ்கியூ ஜேம்ஸ் போர்ட் ரிஃபார்ம்ஸ் சொல்லுவோம். அதுதான் மாண்டெஸ்கியூ சீர்திருத்தம். அப்ப அவங்களோடது எப்படி இருக்கணும், அவங்க வந்து கொள்கைகளும் அவங்களோட திட்டம் வந்து ஒரு லாப நோக்கத்தோட இருக்கணும். அது வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து வரணும் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். ரெண்டாவது, இப்ப கிழக்கு லண்டனில் உள்ள மையத்தின் அடித்தளத்தையும் அவங்க வந்து அந்த இடத்துல இப்ப கிழக்கு லண்டன்ல வந்து ஒரு அடித்தளமா அங்க வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. அப்பொழுது அத வந்து யாரு இந்த அடித்தளத்துக்கு உருவாக்க ரொம்ப உதவிகரமா இருந்த லார்ட் மவுசன் என்பவர் வந்து சமத்துவமா இருக்கணும், எல்லாரும் வந்து ஈக்குவல், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கணும். அப்ப வந்து எல்லாருக்கும் இது சமமாக வந்து ஒரு தொழில் வந்து கத்து கொடுக்கறதுல இருந்தாலும் சரி, இல்ல லாப நோக்கத்தோட இருந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்கும் சரி சமமாக இருக்கணும் அப்படின்னு யாரு சொல்லப்படுறாங்கன்னா இந்த லார்ட் மவுசன். அப்புறம் வந்து இந்த பணிக்கான ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்கணும். நம்ம அப்ப கூட்டமைப்பு உருவாக்குனாத, இப்ப சாதாரணமா இப்ப தொழில் தொடங்குறோம்னா ஒரு ஆள் மட்டும் வந்து தொழில் தொடங்கி நம்ம வந்து அடுத்த லெவல்ல நம்ம லாபத்தோட செயல்பட முடியுமானா முடியாது. அதுக்கான வந்து
லாபம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். சோ அதனால வந்து ஒரு கூட்டமைப்பா இருக்கணும். ஒரு 4 பேர் 4 நபர்கள் இருக்கணும், 5 நபர்கள் இல்லைன்னா 8 பேர் 12 மெம்பர் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து அவங்க லாப நோக்கத்தோட செயல்படணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து மகளிர் குழுக்களா இருக்காங்க. இப்ப வந்து ஒரு ஆள் இருந்தா மட்டும் அந்த குழுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்குமா? தொகை வந்து கிடைக்காது. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு 8 பேர் இருக்கணும் குழுல. ஒரு குழுல அட்லீஸ்ட் 12 மெம்பர்கள் இருக்கணும், உறுப்பினர்கள் இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அரசாங்கத்துல இருந்து சில வந்து உதவியா வந்து கிடைக்கப்படுறோம் அமௌண்ட் எல்லாம். அப்ப அவங்களுக்கு வந்து மாதம் இவ்வளவு நீங்க வந்து இந்த தொகையை வந்து செலுத்தணும். அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட தொழிலுக்கு வந்து இது உதவிகரமா இருக்கும் பெண்களுக்கு அப்படின்றத பத்தி சொல்லப்படுறாங்க. அடுத்து வந்து சமூக பிரச்சனைகளை அகற்ற அல்லது சமுதாயத்தில் ஒரு நேர்மையான மாற்றத்தை கொண்டு வர. இப்போ வந்து ஒரு நேர்மையான மாற்றத்தை கொண்டு வர சமூக நிறுவனங்களை நிறுவிய பல தொழில் முனைவோர்கள் இருந்தனர். நிறைய பேர் இருந்தாங்க தொழில் முனைவர்கள். அதுல வந்து இப்ப அந்த தொழில் கொண்டுட்டு வர்றதுனால நம்ம எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியுமா அப்படின்னா இல்ல. ஆனா ஒரு சில சமூக பிரச்சனைகளை வந்து நம்ம அந்த நேர்மறையா அகற்ற முடியும். எப்படி சொல்றது? இந்த தொழில் வந்ததுன்னா சரி அவங்களுக்குள்ள ஒரு பண பற்றாக்குறை வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அதே மாதிரி இப்ப எப்படின்னா இது வந்து மறைமுகமா செயல்படாம இது நேரடியாகவும் நேர்முகமாகவும் இது நம்ம செயல்படுத்த முடியும், அமல்படுத்தவும் முடியும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவுல நிலப்பரிசு இயக்கத்தின் நிறுவனர் வினோபாவேன்னு இருக்க. வினோபாவே வந்து கூட்டுறவு இயக்கத்தின் நிறுவனராக ராபர்ட் ஓவன் மற்றும் முதல் நர்சிங் பள்ளியின் நிறுவனர். இப்ப இந்த முதல் பள்ளி அரசனோட நிறுவனர் தான் இந்த வினோபாவுக்கு வந்து இந்த ஒரு இயக்கத்தை வந்து கூட்டுறவு இயக்கத்தை வந்து கொண்டு வரணும். இப்ப கிராமப்புறங்கள் நம்ம சொல்லுவோம் கூட்டுறவு. இப்ப ஒரு சில இப்ப கூட அந்த தொகையெல்லாம் வந்து நகைகள்லாம் இந்த கூட்டுறவு இதுல வந்து வச்சாங்க. அவங்களுக்கு வந்து தள்ளுபடி வந்து வழங்கப்பட்டது அரசாங்கத்துல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு குழுக்கள் இருந்தா மட்டும்தான் நம்மளால சரியா கொண்டுட்டு போக முடியும். எல்லாருக்கும் இப்ப ஒட்டுமொத்தம் ஒரு பஞ்சாயத்துலயோ இல்ல ஒரு கிராமப்புறத்திலயோ இப்ப 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேரும் நேரடியா போய் நம்மங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ண முடியுமானா முடியாது. அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு குழுவா இருக்கணும், இல்ல ஒரு அமைப்பா இருக்கணும், இல்லைன்னா கூட்டுறவா இருக்கணும். இது மூலியமா தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு பயனையும் அவங்களுக்கு கொண்டு போக முடியும். அப்ப அந்த பயனாளிகள் பயனடைய முடியும் நம்ம இதுல சொல்லப்படுறோம். அதுல அதுக்கப்புறம் நவீன செவிலியர்கள் நடைமுறைகளை உருவாக்கிய புளோரன்ஸ் நைட்டிங்கேல் ஆகியோர் இந்த பிரிவில் சேர்க்கப்படலாம். இப்ப இவங்கெல்லாம் இந்த குழுவுல வந்து இவங்கெல்லாம் விருப்பப்படுறாங்க இந்த குழுவுல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இவங்கெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறோம். இப்ப நிர்வாகத்துல பயன்படுத்தப்படும் சமூக தொழில் முனைவோர் என்ற கருத்துக்கு மிகவும் 19ஆம் நூற்றாண்டில் அவர்கள் அடித்தளத்தையும் அமைப்புகளையும் நிறுவினர். எப்ப 19th செஞ்சுரி சொல்றோம்ல, 19ஆம் நூற்றாண்டுல வந்து அவங்களோட அமைப்புகளையும் அடித்தளையும் வந்து உருவாக்கப்பட்டாங்க. அது வந்து செயல்படுத்தப்பட்டாங்க. இப்ப 19ஆம் நூற்றாண்டுல வந்து 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகள்ல சமூக தீமைகளை ஒழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட தொழில் முனைவராக இருந்தனர். இப்ப வந்து 19லயும் சரி 19ஆம் நூற்றாண்டுலயும் 20ஆம் நூற்றாண்டுலயும் சரி சமூக தீமைகளை வந்து ஒழிக்கணும், அதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும் அப்படின்றத பத்தி இந்த தொழில் முனைவர்களாக தொழில் முனைவர் வந்து செயல்படுறாங்க. இன்னும் அதே மாதிரி குழந்தை உரிமைகள், பெண்கள் அதிகாரம் அளித்தல், சுற்றுச்சூழலை காப்பாற்றுதல், மரங்களை காப்பாற்றுதல், கழிவு பொருள்களை சுத்திகரிப்பு போன்றவற்றிற்காக பாடுபடும் பல சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் உள்ளன. இப்ப இந்த தொழில் முனைவர் சங்கம்னா வியாபாரம் மட்டும் பண்ணுவாங்க, லாப நோக்கோடு செயல்படுவாங்க, இது மட்டும்தான் அப்படின்ற ஒரு இது இருக்கா? இல்ல. குழந்தைகளோட உரிமைகள், அவங்களோட உரிமைகள் என்னென்ன, அப்ப அவங்களுக்கோட உரிமைகள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெண்களோட அதிகாரம். பெண்கள் அதிகாரம்னா வீட்டுல வந்து இப்ப ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்துல வந்து பெண்களோட அதிகாரம் அதிகமா இருக்கு, ஆண்களோட அதிகாரம் குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோமா? இல்ல. 2 பேர்த்தோட அதிகாரங்களும் சரிசமமாக தான் நம்ம பார்க்கப்படணும். அப்பதான் வந்து எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சரி அது வந்து தோல்வி அடையாம வெற்றி அடைய முடியும். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலை காப்பாற்றுறது. இப்ப சுற்றுச்சூழலை காப்பாற்றுனா நம்ம வீட்டுல இருக்க மரத்தை மட்டும் நம்ம காப்பாத்திக்கிட்டா போதுமா? அப்ப சுற்றுச்சூழலை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுல இல்லையா? நம்மளோட பகுதியும் நம்ம காப்பாற்றணும், நம்மளை சுத்தி இருக்கவங்க ஒரு இதுலயும் நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். இப்ப நம்ம வீட்டை பாதுகாப்பா வச்சுட்டோம்னா அப்ப ஊரு பாதுகாப்பா இருக்கும். ஊரு பாதுகாப்பா இருந்த கிராமப்புறம் ஒரு பஞ்சாயத்து வந்து சுற்றுப்புறமா இருக்கும். சுற்றுச்சூழல் வந்து பாதுகாப்பா. அப்ப பஞ்சாயத்துல போனா மாவட்டம், அப்படியே மாநில லெவல்ல. அதே மாதிரிதான் நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றுப்புறத்துல எல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும். அப்ப வந்து
மரங்களை வந்து காப்பாற்றணும். மரங்கள்னா இப்ப வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து இருக்கு, ஒரு கொள்கை. ஆனா நம்ம வந்து அதை கடைபிடிக்கிறோமா? 100க்கு ஒரு 70% மக்கள் வந்து கடைபிடிக்கிறாங்க. 30% வந்து இல்ல. அதுவும் இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம், டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னு இருக்கிற மரங்கள்லாம் நம்ம வெட்டி கொண்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம மரங்களை வந்து காப்பாற்றணும். அப்ப மரங்கள் காப்பாற்றப்பட்டாதான் மழை பெறும், மழை பெருந்தாதான் வளங்கள் வந்து செழிப்பாக முடியும். அப்பதான் அவங்க நமக்கு வந்து தொழில் வந்து செய்வதற்கு வந்து சரியான ஒரு முயற்சியா இருக்கும். அப்ப என்ன எப்படி இருக்கு, ஒன்றோடு ஒன்று எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கணும். அப்பதான் அதை வந்து முழுமையான வளர்ச்சியா நம்ம செயல்படுத்த முடியும். அதுக்காக தானே நம்ம சொல்லியிருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல எல்பிஜி, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன். அது உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல். இப்ப இந்த உலகமயமாக்கல் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி இருக்கு வளர்ச்சியும். அதுதான் மரங்களை காப்பாற்றுதல். இப்போ வந்து கழிவு பொருட்களை சுத்திகரிப்பு. இப்ப கழிவு பொருட்கள்னா இப்ப வந்து மக்கும் குப்பைகள், மக்கா குப்பைகள். இப்போ மக்கும் குப்பைகள்னா என்னென்ன அப்படின்றத பத்தி இப்ப நம்ம சாதாரணமா ஒரு குடும்பம் இருக்கு, நம்ம வந்து சமைக்கிறோம். அந்த சமையல் பண்றது இப்ப இந்த வெங்காய துளிகள், வெள்ளைப்பூடு துளிகள், இந்த மாதிரி நம்ம காய்கறிகள் கட் பண்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இது வேஸ்டேஜ் எல்லாம் இதெல்லாம் மக்கும் குப்பை. இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம வந்து உரமா நம்ம வச்சிருக்க ஒரு மாங்கன்று, தென்னங்கன்று இருந்ததுன்னா தென்னங்கன்று, வாழை மரம், இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எல்லாம் நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தணும். ஆனா நம்ம பயன்படுத்துறோமா? கிடையாது. ஒரு சிலர் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம என்ன செய்வோம், அது வந்து குப்பையா நம்ம மனதுல கருதி நம்ம வெளியில தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லாம கழிவு பொருட்களை வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி கழிவு பொருட்களை மறுசுழற்சி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து படித்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சோ இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. இப்போ உரிமைகளை காப்பாற்றணும், பெண்களை அவங்களுக்கோட அதிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம எடுத்து சொல்லணும். சுற்றுப்புறத்தை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும், அப்புறம் கழிவு பொருட்களை வந்து சுத்திகரிக்க செய்யணும். சோ இந்த மாதிரி சில ஒவ்வொரு அமைப்புகளும் இருக்கு, ஒவ்வொரு அமைப்புகளை செயல்படுவாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் வந்து சமூக பிரச்சனை. இப்ப வந்து சும்மா படிச்சுட்டு மட்டும் போனா போதுமா? கிடையாது. அப்ப இதை வந்து சமூக பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பா செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இப்ப சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மட்டுமின்றி சமூக தொழில் முனைவோர் என்பது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை அங்கீகரித்து அவற்றை நிவர்த்தி செய்வது வந்து பெரிய விஷயமா நம்ம சொல்லப்படுறோம். சரி, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழைகளுக்கான நிதி சிக்கல்கள். இப்ப இந்த கிராமப்புற நகர்ப்புற ஏழைகளுக்கு வந்து நிதி சிக்கலை வந்து நம்ம எப்படி வந்து சரிப்படுத்த முடியும்? இப்ப நம்ம எல்லாருக்கும் எல்லா நிதியும் கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அப்ப அதுக்கான வாய்ப்புகள் எப்படி அப்படின்றத பத்தி நம்ம சொல்ல போறோம். அப்ப இந்த நாட்களை வந்து சமூக தொழில் முனைவோர் கருத்து பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப அவங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கும்னா பரவலாக தான் இருக்கும். அங்கங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவங்களோட கருத்துக்கள் வந்து ரொம்ப பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் வெவ்வேறு வடிவங்கள்ல முகமது யூனிஸ் அசோகா மற்றும் கிராமீன் வங்கியை நிறுவுதல். இப்போ ஒவ்வொரு பேங்க்லயும் இருக்கு, பிரைவேட் பேங்க் இருக்கு இல்லையா, நம்ம வந்து தனியார் வங்கி, கிராமப்புற வங்கி, அரசாங்க வங்கி அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். சோ அதே மாதிரிதான் முகமது யூனிஸ் அசோகா மூலம் கிராமீன் வங்கி நிறுவுதல். இப்ப வந்து பெல் கிரேடன் மூலம் பொதுமக்களுக்கான கண்டுபிடிப்பாளர்கள். இப்ப ஜோதிந்திரா நாத் மூலம் யூத் யுனைடெட் ராமகிருஷ்ணா மற்றும் ஸ்மித்தராம் ஆகியோரால் ராண்டி விக்ரம் அகுலாவின் எஸ்கேப்ஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் மற்றும் நிக் டெரட் ஃப்ரீமேன் மற்றும் ரோஹி நார்மலா ரோஷா போன்ற வந்து இந்த வார்த்தை எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப இந்த தொழில் முனைவர்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. என்னென்ன வார்த்தை மறுபடியும் நான் சொல்றேன். யூத் யுனைடெட் ராமகிருஷ்ணா மற்றும் ஸ்மிதா ராம், ராண்டி விக்ரம் அகுலாவின் எஸ்கேஎஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் மற்றும் நிக் டெரட் ஃப்ரீமேன் மற்றும் ரோஹி நார்மலா ரோஷா. சோ இந்த வார்த்தை எல்லாமே இவங்க வந்து தொழில் முனைவருக்காக பயன்படுத்தப்பட்டாங்க. அப்ப வந்து அனைத்து பெரிய பிராண்ட் நிறுவனங்களும் சமூக தொழில் முனைவோர் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு தொலைதூர பகுதிகளில் பள்ளிகளை திறப்பதன் மூலம் நமது சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கின்றன. குடும்ப கட்டுப்பாடுகளுக்கு, பெண்களுக்கு கல்வி கற்பிக்கின்றன, விவசாயிகள் மற்றும் ஏழைகளுக்கும். இப்ப வந்து எல்லாருக்குமே
நம்ம கல்வி கத்துக்க முடியுமா? இப்போ வந்து முதியோர் கல்வின்னு இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கான நம்ம வந்து சமூகத்துல உள்ள சில பிரச்சனைகள் தீர்க்கணும்னா சில கட்டுப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கு. அப்ப பெண்கள்லாம் கல்வி கற்கணும். அப்ப வந்து இப்ப ஆண்கள்லாம் கல்வி கற்க கூடாதா? அப்படி கிடையாது. பெண்கள் வந்து கட்டாயமா இருக்கணும். தன்னோட குழந்தைகளை வந்து பராமரிக்கிறதுக்கு பெண்களோட கல்வி வந்து மிக முக்கியமான ஒரு அடித்தளமா செயல்பட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப தனிநபர்கள் குறைந்த வட்டியை பெறுவதை சாத்தியமாக்கின்றன. இப்ப தனிநபர் வந்து இப்போ வந்து ஒரு தொழில் முனைவோர்னா இப்போ நிறைய ஒரு குழு இருக்கு. அந்த எஸ்கேஜின்னு சொன்னோம்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப். அப்போ அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லையா? அப்போ இவங்களோட இது என்ன? சுய உதவி குழுக்கள். செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா சுய உதவி குழு. இந்த தனிநபரோட வட்டி எப்படி இருக்கணும்னா ரொம்ப குறைவாக இருக்கணும். அப்ப குறைவாக இருந்தா எங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு லாபகரமா இருக்கும். அப்படி எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாத்தியமாகக்கூடியதா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. இப்ப தனிநபர் குறைந்த வட்டியை பெறுவதை சாத்தியமாக்குகின்றன கடன்கள், கழிவு சுத்திகரிப்பு, ஆலைகளை நிறுவுதல், மரங்களை நடுதல் மற்றும் பசுமையாக மாற்றுதல், சமூக தொழில் முனைவோர் என்ற கருத்தும் மேலாண்மை படிப்புகளின் தனி கிளையாக சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ வந்து ஒவ்வொருட மரக்கன்றுகளை காப்பாற்றணும். இப்ப நடணும், நட்டதானே காப்பாற்ற முடியும் மரக்கன்றுகளே. அதே மாதிரி ஆலைகளை வந்து நிறுவனம். ஆலைகள்னா கழிவு சுத்திகரிப்பு ஆலைகள். அப்ப அதுக்கான ஒரு இதை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும். அதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து நம்ம அமைத்து கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இளைஞர் கூட சமூக தொழில் முனைவு மூலம் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர தங்கள் சேவைகளை மற்றும் சிறந்த யோசனைகளை முன் வந்து எதிர்பார்க்கிறேன். இப்ப இளைஞர்கள் கூட ஒரு சமூக தொழில் முனைவு மூலம் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வரணும். இப்ப இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களோட தேவைகள் என்ன இருக்கணும்? இப்போ ஒரு கிராமப்புறம் இருக்குன்னா சில வசதிகள். இப்ப வந்து ஒரு கிராமப்புறம்னாவே குறைந்தது என்ன இருக்கணும்? ஒரு சமுதாய கூட இருக்கணும், அப்புறம் ஒரு நூலகம் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி இந்த 2 வசதி. அப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு செவிலியர் ஒரு இது ஹெல்த் சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன வந்து ஒரு மையம் இருக்கணும், மருத்துவ மையம். இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அப்புறம் நம்மளோட கிராமப்புறம் வந்து ஒரு வளர்ச்சி அடைய முடியும். அப்ப இதன் மூலியமா தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்து கொண்டுட்டு போக முடியும் மாற்றத்தை அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இப்ப அதே மாதிரி ஒரு தொழில் முனைவோர் என்பது புதிய துறைகளில் முதன்மையாக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் ஈடுபடுவார்கள். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே இப்ப நம்ம ஒரு தொழில் நம்ம பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கேண்டீன் வச்சு நடத்துறோம், ஒரு ஹோட்டல் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்? இல்லைன்னா ஒரு காய்கறி வியாபாரம் பண்றோம். அப்ப வந்து நமக்கு நம்ம வந்து ஒரு 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம வந்து முதலீடு பண்றோம். அப்ப நமக்கு வந்து எப்படி சொல்லணும்? 2000 ரூபாய் முதலீடு பண்றோம்னா ஒரு 2500 ரூபாய் நமக்கு வந்து லாபமா கிடைக்கணும், ஒரு 3000 ரூபாய் கிடைக்கணும். அப்படித்தானே நம்ம லாப நோக்கோட தானே நம்ம செயல்படுவோம். அதனாலதான் தொழில் முனைவோர் என்பது ஒரு புதிய துறைகளில் எப்பவுமே ஒரு தொழில் முதல்ல நம்ம ஆரம்பிச்சு நம்ம அந்த தொழில ஈட்டுறோம்னா ஒரு லாப நோக்கத்தோட நம்ம செயல்படணும் அப்படின்னு நம்மளோட எண்ணங்கள் இருக்கும், அந்த செயல்பாடுகள் இருக்கும். அந்த நோக்கத்தோட தான் நம்ம செயல்படுவோம். அதுதான் நம்ம இங்க சொல்லப்படுறோம். தொழில் முனைவோர் என்பது புதிய துறைகளில் முதன்மையாக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் ஈடுபடுவார்கள். நிச்சயமாக அங்கே அவர்கள் சமூக பொறுப்பாளர்களாகவும் தாங்கள் இயங்கும் சமூகத்தின் நல்வாழ்வுக்கும் பங்களிக்கும் கடமையும் கொண்டுள்ள அவங்களோட கடமையும் அவங்க சரியான முறையில செய்வாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு பொறுப்பாளராகவும் செயல்படுவாங்க. அதே மாதிரி லாப நோக்கத்தோடும் செயல்படுவாங்க அப்படின்றத பத்தி நமக்கு சொல்லப்படுறோம். ஆனா இந்த கடமை வந்து 2ஆம் நிலை. இது வந்து முதல் நிலை. தொழில் முனைவு வந்து 1ஆம் நிலை. இது வந்து 2ஆம் நிலை. 2ஆம் நிலைனா சமூக தொழில் முனைவோர் சமூக நலனுக்கு பங்களிப்பின் இந்த கடமையை முதன்மையானது மற்றும் ஒரு வழியில் லாபம் பின் இருக்கையை எடுக்கும் அல்லது அதிகாரமாகவோ அல்லது குறைவாகவோ 2ஆம் நிலை உயிர் வாழ்வதற்கு ரொம்ப அவசியம். இப்ப 2ஆம் நிலைனா நம்மளோட வந்து ஒரு லாப இருக்கை வந்து இருக்கும்போது அது வந்து அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கணும். அதாவது லாபம் இருக்கணும், ஆனா அது அதிகமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சரி, ஆனா அது லாப நோக்கத்தோட இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த 2ஆம் நிலை கட்டத்தோட ஒரு அமைப்பா நம்ம சொல்லப்படுறோம். இப்ப அடுத்து ஒரு சமூக தொழில் முனைவோர் என்பது ஒரு அழுத்தமான சமூக பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதை ஒரு புதுமையான அல்லது பாதையை உடைக்கும் தீர்வின் மூலம் சந்திப்பவர்.
லாபம் ஈட்டுவது என்பது இரண்டாம் நிலை நோக்கம் என்பதால் அவர்கள் செய்வதில் ஆர்வமும் உறுதியும் கொண்டவர்கள். இப்ப லாபம் ஈட்டுவது வந்து எப்படி இருக்கும்னா, இரண்டாம் நிலை நோக்கம் என்பதால், இரண்டாம் நிலை நோக்கம் என்பது அவர்கள் செய்வதில வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும். இப்ப ஒரு தொழில் முனைவோர்னா, இப்போ ஒரு தொழில் செய்யறோம். அப்ப தொழில் செய்யறோம்னா எப்படி இருக்கணும்? லெத்தாஜிக்கா இருக்கணுமா? இல்லைன்னா நான் எப்படி சொல்றது? ஏனோ தானோ அப்படின்னு இருக்கணுமா? கிடையாது. சாரி. இப்ப வந்து லாபம் ஈட்டுவதா இருக்கணும். 2வது வந்து ரொம்ப ஆர்வமா இன்ட்ரெஸ்டா இருக்கணும். அப்ப உறுதியா இருக்கணும். சரி, கன்ஃபர்மேஷனா இது கிடைக்கும், இது கிடைக்காது, இது வந்து செயல்படுத்த முடியும், இது முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர்கள் வந்து மிக உயர்ந்த அளவிலான உந்துதலை கொண்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு உந்துதல்னா என்கரேஜ்மெண்ட். அது வந்து எப்படி இருக்கும்னா மிக உயர்ந்த லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள்ல மாற்றத்தை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட தொலைநோக்கு பார்வை கொண்டு இப்ப தொலைநோக்கு பார்வைனா எப்படி இருக்கும்னா, அதுக்கு வந்து நிறைய பேருக்கு தொலைநோக்கு பார்வைனா அதுக்கு வந்து தொலைநோக்கு பார்வைனா இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு உண்மையான காரணங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தொலைநோக்கு பார்வைனா இப்ப வந்து ஒரு சிறிய கடை இருக்கு, ஒரு ஆப்பிள் கடை இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்வோம், இப்போ ஒரு பழங்கள் வாங்கணும்னா பெரிய பெரிய பழமுதிர் சோலையில தான் நம்ம பழம் வாங்குவோம். ஆனா அப்படி வாங்காம அந்த சிறு அந்த ரோட்டு ஓரங்கள்ல வந்து பழங்கள் விற்கிறாங்க இல்லையா, ஆப்பிளோ, ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை, அன்னாச்சி பழம், அப்ப இந்த மாதிரி பழங்கள்லாம் இல்லைன்னா நாவப்பழம், இந்த மாதிரி ஒரு சில நம்ம எவ்வளவு பழங்கள்லாம் இருக்கு. அந்த பழங்களை நம்ம வந்து பெரிய ஷோரூம், அது பெரிய பெரிய பழமுதிர் சோலையில வாங்காம ஒரு சின்ன கடையில நம்ம வாங்கினோம்னா அவங்கள இப்ப அந்த அது மட்டும் தான் அத ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவாங்க. ஆப்பிள் மட்டும் விற்பாங்க. அதுல வந்து நம்ம கொஞ்சம் இப்ப வந்து பெரிய பழமுதிர் சோலையில ஒரு 200 ரூபாய் சொல்லுவான் 1 கிலோ. ஆனா அதே ஒரு கடையில வந்து ஒரு 170 ரூபாய் சொல்லுவாங்க. அப்ப இந்த கடையில வாங்கினா அவங்க என்ன செய்வாங்க, அதை வாங்கி அவங்க வித்து அவங்க பசங்களை வந்து அவங்க ஏதோ ஒரு கல்லூரியிலயோ இல்ல ஒரு பள்ளிகள்லயோ படிக்க வச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இதோட லாபம் வந்து அவங்க ஏதாவது ஒரு பென்சில் வாங்க, ஒரு பேனா வாங்குறதுக்கு, இல்லைன்னா அவனுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு உதவிகரமா இருக்கும். இல்லைன்னா அன்னைக்கு அவங்க ஒரு 10 ரூபாய் வந்து யார நான் சொல்றேன்னா ஒரு சின்ன சிறு தொழில் இருக்காங்களே அந்த ரோட்டோரங்கள்ல வந்து வியாபாரம் பண்றாங்க இல்லையா, அவங்களோட பையனுக்கு அன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்ப அவங்களோட இதுதான் தொலைநோக்கு பார்வை. நம்ம தொலைநோக்கு பார்வைனா வேற மாதிரி பார்க்க கூடாது. தொலைநோக்கு பார்வைனா இந்த மாதிரி இருக்கணும். ஒரு சிறு கொடியில வச்சேன்னா அவங்களோட குடும்பத்துல பின்புறம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். அதுக்கப்புறம் சமூக தொழில் முனைவோர் சிறந்த நபர்களையும் ஆட்சேர்ப்பு செய்பவர்களையும் அவர்கள் தங்கள் யோசனைகளை அல்லது தீர்வுகளை முன்வைப்பவர்கள். பிரச்சனையின் ஒரு பகுதியாகவோ அல்லது சுற்றியுள்ளவர்களோ மாற்றத்திற்கான தேவையை உணர்ந்து மாற்றத்திற்கான அலைவரிசையை இயங்குகிறார்கள். மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மக்களை அணி திரட்டுவது ஒரு சமூக தொழில் முனைவோரின் அடையாளம். இவங்களோட அடையாளத்தை நம்ம எப்படி சொல்லப்படுறாங்க, ஒரு மாற்றத்தை வந்து இப்ப ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா என்ன செய்யணும், ஒரு அணியை திரண்டு போகணும். அப்பதான் வந்து இது இவங்களுக்கான அடையாளம். இப்ப அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப வந்து வியாபாரிகள், இப்ப வந்து விவசாயத்துறை, இப்ப விவசாயம்னாவே என்ன செய்வாங்க, அவங்களோட ஆடைகள்லாம் எப்படி இருக்கும், பச்சை ஆடை உடுத்திக்குவாங்க, துண்டு இந்த மாதிரி எல்லாம் உடுத்திப்பாங்க. இப்ப வந்து அவங்க எல்லாம் வெள்ளை ஆடைகள், வெள்ளை கதர் சட்டை, அதே மாதிரி அவங்களோட பின்பகுதி வந்து எப்படி இருக்கும்னா பச்சை கலர், அதாவது பச்சை நிற ஆடைகள் இந்த மாதிரி உடுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு அணியா திரண்டு வருவாங்க. இவங்க வந்து விவசாயம்னா இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்களுக்கான ஒரு இது இப்படி, இந்த உங்களோட குழுக்கள் இப்படி இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி செயல்பட்டாங்கன்னா அடுத்த கட்டத்துல இப்ப வந்து தக்காளி அதிகமா விலை உயர்வு அதிகமா இருந்ததுன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இதே குறைவா இருந்ததுன்னா லாபத்தையும் அவங்க வந்து கணக்கிடுவாங்க, நஷ்டங்களையும் கணக்கிடுவாங்க. நஷ்டங்கள் வரும்போது அவங்களோட கோரிக்கைகளை அவங்க சொல்லுவாங்க. இப்ப தங்களோட விவசாயம்னா எங்களோட வந்து நாங்க வந்து விவசாயம் பண்றோம், அப்ப எங்களோட விவசாயத்துக்கான ஒரு வந்து எங்களுக்கு ஒரு லாபம் வந்து கிடைக்க பெறல, அப்ப இதுக்கான இது என்ன, எங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட தீர்வு என்ன அப்படின்றத பத்தி நம்ம சொல்லுவாங்க. அதுதான் வந்து அணி திரட்டுவது, தொழில் முனைவோருக்கான அணி திரட்டுவது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சமூக தொழில் முனைவோர் சமூகத்தின் முகத்தை மாற்றும் நோக்கத்துடன் செயல்படுகிறார்கள். சுகாதாரம், கல்வி எல்லா இடங்களிலும் அவைகள் கருதப்படுகின்றன.
நவீன கண்டுபிடிப்புகளில் மாற்றத்தை கொண்டவர்கள் கூட இருக்கிறார்கள், ஏனெனில் அவற்றின் தாக்கம். இப்ப நவீன கண்டுபிடிப்புல மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? இப்ப நவீனனா நம்ம என்ன பண்ணோம்? இப்ப வந்து 80ஆம் நூற்றாண்டு 90 80 ஹிட்ஸ் 90 ஹிட்ஸ் 2K ஹிட்ஸ் 2K20 ஹிட்ஸ்ன்னு சொல்றாங்க அவங்கள குழந்தைகள்லாம். 80ஆம் நூற்றாண்டு 90 100 120ஆம் ஆண்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறோம் இல்லையா 2000ல. அப்ப இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த 1980ஆம் ஆண்டு கல்வி பயின்றவங்க என்ன செய்வாங்கன்னா மரத்தடியில உட்காந்து கல்வி கற்றுருப்பாங்க. அதே மாதிரி 1980 1990லயும் 2000லயும் அந்த மாதிரி. இப்ப 2001 என்ன சொல்றாங்க, 2010ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டுல எல்லாரும் எப்படி சொல்றோம், டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. டெக்னாலஜிஸ்னா நம்ம வந்து ரூம்லயே வந்து பிபிடி பிரசன்ட் பண்றது, இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸ், ரிமோட் கண்ட்ரோல், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். ஆனா இதே 1980 என்ன செய்வாங்க, ஒரு சாக் பீஸை வச்சு போர்டை பயன்படுத்தி, அப்பெல்லாம் அந்த என்ன செய்யறது, போர்டு பயன்படுத்துறது வந்து ஒரு கரித்துண்டால செயல்படுவாங்க. ஒரு கரித்துண்டு இருக்கும், அந்த இலைகள் இருக்கும், அந்த இலைகளை தட்டி போர்டுல வந்து கிளீன் பண்ணி நம்ம வந்து ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுதான் இந்த வந்து ஒரு நவீன கண்டுபிடிப்புல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவவங்களும் இருக்காங்க தொழில் முனைவோருக்காக அப்படின்னு. அப்பெல்லாம் அந்த இது ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த கறி, அந்த இலைகள், இந்த இதெல்லாம் தட்டி கொடுத்து போர்டு பயன்படுத்துவாங்க. அதுக்குன்னு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க. அப்ப அதை பயன்படுத்துறதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு. 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்றத பத்தி கொடுப்பாங்க யாரு, பள்ளிக்கூடங்கள்ல. ஆனா இப்ப மாதிரி நம்ம அதை பயன்படுத்துறோமா? இப்பவும் பயன்படுத்துறோம், ஆனா அதோட பயன்பாடுகள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. அதுதான் இந்த நவீன கண்டுபிடிப்புகளை மாற்றத்தை கொண்டு வரவர்கள் கூட இன்னும் இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி, இதோட தாக்கத்தை பத்தி நான் சொல்லப்படுறேன். தாக்கத்துக்காக தான் இந்த விஷயங்களை பத்தி நான் சொன்னேன். இப்ப வந்து மனித வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கும் அவர்கள் அமைப்புகளை மேம்படுத்துவதற்கும், புதிய தீர்வுகளை உருவாக்குவதற்கும், நியாயமான நடைமுறைகளை உருவாக்குவதற்கும் வேலை செய்கிறார்கள். அதே மாதிரி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் தொழில் முனைவோர்கள்ல ஒவ்வொரு ஆத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சூசன் பி அந்தோனி, முதல் பெண் நிதானம் இயக்கத்தின் இணை நிறுவனர். யாருன்னா இந்த சூசன் பி அந்தோனி. இவங்க வந்து 19ஆம் நூற்றாண்டுல பெண்களின் உரிமைக்கான ஒரு முக்கிய அமெரிக்காவில் உரிமை தலைவராக செயல்பட்டாங்க. எப்பொழுது சூசன் பி அந்தோனி 19ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவில ஒரு முதல் பெண் இயக்கத்தின், தொழில்முனை இயக்கத்தின் அமைப்பாக இவங்க வந்து செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் வினோபாவே, இந்திய நவீன வரலாற்றில், இந்திய நல்லா பார்த்துக்கணும், இந்திய நவீன வரலாற்றில் ஒரு முக்கிய நபர் மற்றும் தீண்டத்தகாதவர்களுக்கு நிலத்தை மறு ஒதுக்கீடு செய்ய உதவிய நிலம் பரிசு இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஆவர். இவர் யாருன்னா வினோபாவே யாருன்னா இந்திய நவீன வரலாற்றில் ஒரு முக்கிய நபர், தீண்டத்தகாதவர்களுக்கு நிலத்தை மறு ஒதுக்கீடு செய்ய உதவிய நிலம் பரிசு இயக்கத்தின் தலைவர். இப்ப வந்து தீண்டத்தகாதவர்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்காது, உங்களுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்ய முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இல்லாம இவங்களுக்கும் மறு ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்றது ரொம்ப உதவிகரமாக, இவங்களுக்குன்னு ஒரு தலைவர் வேணும். இவங்களுக்கு நம்ம தீண்டத்தகாத யார் நம்ம சொல்லுவோம், ஒதுக்கப்பட்டவர்கள். இப்ப இவங்களுக்கும் அவங்களோட வந்து திட்டங்கள் எல்லாம் கிடைக்கப்பெறணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதுக்கப்புறம் மரியா மாண்டிசோரி, கல்வியின் முன்னோடி, குழந்தைகளின் ஆரம்ப கல்விக்கான அணுகுமுறையை உருவாக்கியவர். இந்த மரியா மாண்டிசோரிங்கிறது கல்வியலுக்காக கல்விக்கு வந்து குழந்தைகளுக்கும் குழந்தையோட கல்விக்கும் வந்து சரியான முறையில அவங்களோட கல்வி முறை வந்து அவங்களுக்கு வந்து சேரணும், அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முன்னோடியாக திகழ்ந்தவர் வந்து இந்த மாண்டிசோரி. அப்புறம் வந்து புளோரன்ஸ் நைட்டிங்கேல். இப்ப செவிலியர்கள், இப்ப நைட்டிங்கேல்னாவே யாரு நமக்கு மைண்டுக்கு வருவாங்க, அவன் நைட்டிங்கேல் அம்மையார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ புளோரன்ஸ் நைட்டிங்கேல் இப்ப செவிலியர்களின் முதல் பள்ளிக்கு அடித்தளம் அமைத்தவர். இப்ப செவிலியர்களுக்காகவே ஒரு பள்ளி வேணும் அப்படின்ற பத்தி முதல்ல ஒரு அடித்தளமா, இப்ப எப்பவுமே ஒரு பில்டிங் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லணும், அடித்தளம் வந்து
ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உறுதியாக இருக்கணும். அப்பதான் அதை வந்து கரெக்டா செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப செவிலியர்களுக்கு முதல் பள்ளிக்கு அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா நைட்டின் நிலைமைகளை மேம்படுத்த பணியாற்றுவர். இப்ப மருத்துவமனை மட்டும் இருந்தா போதுமா? இப்ப வந்து செவிலியர்கள் இருந்தா போதுமா? அப்ப அவங்க மருத்துவமனையும் செவிலியர் இருந்தா போதுமா? அப்ப அவங்களுக்குன்னு அவங்களோட ஒரு மேம்பாடு எப்படி இருக்கும்னா, அதாவது செவிலியர்களோட ஒரு எம்பவர்மெண்ட் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் அவங்களோட தொழிலும் சரி, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள், ஒரு அமைப்பு, ஒரு குழுக்கள் எல்லாம் சரியான முறையில செயல்படுத்தணும், கொண்டுட்டு வரணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் மார்க்ரெட் ஷாங்கர். இப்ப அமெரிக்காவின் திட்டமிடப்பட்ட பெற்றோர் கூட்டமைப்பின் நிறுவனர். இப்ப வந்து யாரோட அமைப்பு நிறுவனர்? அமெரிக்காவோட திட்டமிட. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம், 1ஆம் 5 திட்டம் 1, 2, 3, 4, 5. அப்ப அந்த மாதிரி திட்டங்கள் இருக்கு இல்லையா, நம்ம பிளானிங் கமிஷன் சொல்லுவோம், 5 ஆண்டு திட்டங்கள். அதுதான் இப்ப அந்த 5 ஆண்டு திட்டத்தை தான் இங்க வந்து நம்ம சொல்லப்படுறோம். திட்டமிடப்பட்ட பெற்றோர் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவராக இருந்தவர் யாரு? மார்கரெட் ரெட். உலகம் முழுவதும் குடும்ப கட்டுப்பாடு முறையை வென்றவர். இப்ப வந்து தனக்கு ஒருவர், நாம் இருவர், நமக்கு ஒருவர் இருந்தது. நாம் இருவர், நமக்கு இருவர் இருந்தது ஒரு கொள்கை. இப்ப நாம் இருவர், நமக்கு ஒருவர். இப்ப நம்ம வர காலகட்டத்தில் நாம் இருவரே போதும் அப்படின்ற அளவுக்கு சூழ்நிலைகள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஏன்னா மக்கள் தொகை வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து மக்கள் தொகை வந்து அழிவு ஏற்பட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு பகுதியில வந்து மக்கள் தொகை அதிகமாய் கொண்டிருக்குது. சோ அப்ப இந்த இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து வளர்ச்சி காண முடியும். இப்ப தாங்கள் நம்பியிருக்க போராடி அந்த பணித்துறைகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்த சிலரின் எடுத்துக்காட்டுகள். இப்ப சமூக தொழில் முனைவோர் கடந்த சில ஆண்டுகளில் ஒரு ஏற்றம் கண்டுள்ளது. மேலும் அதிகமான மக்கள் அதில் ஈர்க்கப்படுகிறார்கள். இப்ப வந்து லாப நோக்கம். இப்போ ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க, ஒரு ஃபைனான்ஸ், ஒரு பிசினஸ் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு வியாபாரம் பண்ணும்போது அது லாப நோக்கம் அதிகமா இருந்தா என்ன செய்வாங்க, அப்போ ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஈர்க்கப்படுறாங்க. இப்போ வந்து சரி, நம்ம சாதாரணமா ஒரு வேலைக்கு, ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க, இல்லைன்னா நார்மலாக ஏதாவது விவசாயத்துறையில இருக்கவங்க, இல்லைன்னா வேற ஒரு தொழில், சொந்த தொழில் பண்றவங்க, தொழில் முனைவர் இருக்காங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு லாபம் இருக்குதுன்னா சரி, நம்மளும் அந்த லாபத்துல வந்து நம்மளும் அந்த விஷயங்களை பண்ணோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்போ ஒரு ஆரோக்கியமான உலகத்தரம் வாய்ந்த பட்டதாரிகள் சமூகத்திற்கு அர்த்தம் உள்ள வழிகளில் வேலை செய்வதற்கும் பங்களிப்பதற்கும் லாபகரமான வேலையை விட்டு விடுகிறார்கள். இப்ப வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இப்ப சமூகத்துல வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு அர்த்தம் உள்ளதுன்னா என்ன, மீனிங்ஃபுல்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம எப்பயுமே வாழ்ற வாழ்க்கையை வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும், அர்த்தமுள்ளதா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து பங்களிப்பதற்கும் ஒரு லாபகரமான வேலையை வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு சில காலகட்டத்துல வந்து லாபகரமா போயிட்டு இருக்கும். அதே பகுதியில சில சரிவுகள் ஏற்படும். அப்ப நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம், சரி நமக்கு இது வேண்டாம், நம்ம இதை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லப்படுறோம் இல்லையா. அடுத்து பில்ட்ரெண்ட். இப்ப பில்ட்ரெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமூக தொழில் முனைவோர் ஒரு மீனை கொடுப்பதிலோ அல்லது மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதிலோ மட்டும் திருப்தி அடைவதில்லை. ஒட்டுமொத்த மீன்பிடி தொழிலையும் புரட்சி செய்யும் வரை ஓய மாட்டார்கள். ஒரு சமூக தொழில் முனைவோர் என்று அழைக்கப்பட வேண்டிய ஆர்வமும் அர்ப்பணிப்பும் அத்தகைய பாரம்பரிய தொழில் முனைவோர்களுக்கு மிகவும் சவாலானது என்று சொல்லுவது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், தொழில்னா எப்படின்னா, இப்ப நான் மீன் பிடிக்க எனக்கு தெரியாது, அப்ப நீங்க என்ன சொல்லணும், எனக்கு மீன் வேணும். அப்ப நீங்க என்ன சொல்லணும், மீன் கொடுத்ததுன்னா போதுமா, அன்னைக்கு உள்ள தேவைகளை நான் நிவர்த்தி செஞ்சுக்குவேன். ஆனா நான் வந்து காலம் முழுவதும் என்னோட தேவைகளை நீங்க நான் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க முடியுமானா முடியாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், அப்ப மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும். அப்ப மீன் பிடிக்க கத்து கொடுத்தா மட்டும்தான் அவனால அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறி போக முடியும் அவங்கனால. அதுதான் நம்ம சொல்றோம், ஒட்டுமொத்த மீன்பிடி தொழிலையும் புரட்சி செய்யும் போது ஓய மாட்டாங்க. அப்ப ஒரு சமூகத்தோட ஒரு நம்ம என்ன இருக்கணும்னா, ஒரு ஆர்வம் இருக்கணும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அந்த பாரம்பரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, ட்ரெடிஷ்னலா வர்றாங்க அப்படின்னு. அப்ப அந்த தொழில் முனைவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இப்போ வந்து மீன் கொடுத்து நம்ம சாப்பிடறதை விட அந்த இதை நம்மளாகவே மீன் பிடிக்க தொழிலை கத்துக்கிட்டு
நம்ம அதை செய்யும் போது அது அது பெரிய சவால் தானே, ஒரு சேலஞ்ச் தானே. அப்ப இந்தியாவில் ஒரு லாப நோக்கற்ற ஆன்லைன் அமைப்பாகும். இது புதிதாக தொடங்க அல்லது ஏற்கனவே இருக்கும் வணிகத்தை வளர்க்க திட்டமிடும் நபர்களுக்கு ஒரு சிறிய கடன்களை வழங்குகிறது. இப்ப நிறைய சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம், இந்த இவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணிக்கோங்க, இதை பாத்துக்கோங்க, இதெல்லாம் முடிஞ்சதுன்னா நீங்க உங்களோட லாபத்தை நீங்க செயல்படுத்த முடியும், எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஏமாறக்கூடாது. நம்ம அது என்னன்னு விசாரிக்கணும். அதுக்கப்புறம் அதோட நம்ம பயன்பாடுகளை நம்ம அதை செயல்படுத்த முடியும். அப்பதான் அது சரியான முறையில நம்ம கொண்டு போக முடியும். அதே மாதிரி இந்தியாவின் இரு பகுதிகளையும் ஒன்றிணைக்கும் ஒரு வெற்றிகரமான முயற்சியாகும். அதில் ஒன்று வளர்ப்பு பற்றாக்குறையால் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒன்று வெற்றிகரமாக முன்னேறி வருகிறது. இப்ப 2006ஆம் ஆண்டு ராமகிருஷ்ணா என் மற்றும் ஸ்மிதா ராம் ஆகியோரால் நிறுவப்பட்டது. எப்போன்னா தொழில்முறை சங்கம் 2006ஆம் ஆண்டுல ஸ்மிதா ராம் ஆகியோரால் இது நிறுவப்பட்டது. இது ரங்கே இன்று நாட்டின் மிக முக்கிய ஆன்லைன் தளமாக உள்ளது. எங்க இருக்கு அப்படின்னா, சமூக நிறுவனங்கள் சமூகத்திற்கான மதிப்பை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்பட முனைகின்றன மற்றும் வருமானத்தை உருவாக்குகின்றன. செல்வம் இல்லை என்றால் கட்டை விரல் விதியாக அவர்கள் வழங்கும். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாரி, தீர்வுகள் புதுமையானதாகவும் தனித்துவமாகவும் மற்றும் மக்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருக்க வேண்டும். தீர்வுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, புதுமையானதாகவும் இருக்கணும், தனித்துவமாகவும் இருக்கணும். தீர்வுகள்னா இப்ப என்ன சொல்லுவோம், உங்களோட ரெமிடிஸ் என்ன, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு. அப்போ ஒரு தொழில் பண்ணணும்னா அவங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கணும்னா புதுமையானதா இருக்கணும், அதே மாதிரி தனித்துவமா செயல்படணும். இது எப்படி, இந்த விஷயத்தை இப்படி பண்ணாங்கன்னா இது சரியான முறையில கொண்டு போக முடியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் அப்படின்றது. அப்ப சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகும். இப்ப நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் பண்றோம் அப்படின்னா நம்மளோட அட்மாஸ்பியர் சொல்லுவோம்ல, இப்ப நம்மளோட அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நம்ம நல்லா பண்ண முடியும்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதே மாதிரிதான் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருக்கணும். இப்ப நம்ம ஒரு செயல்பாடு நமக்கு அது பயனுள்ளதா இருக்கணும், தனித்துவமா செயல்படக்கூடியதா இருக்கணும், அது ஒரு புது விஷயமாகவும் இருக்கணும். நம்ம சுற்றுப்புறங்களுக்கு, இப்ப நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு, வீட்டுக்கும் சரி நம்ம இருக்க இடங்கள்லயும் சரி, அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க. இப்ப செலவு செயல்திறன் கூட ஒரு பெரிய ஒரு கருத்துல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப சமூக நிறுவனங்களை நிலைத்தன்மைக்கு சவாலாகவும் அளவிடக்கூடிய மிகப்பெரிய தாக்கத்தையும் உருவாக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப தாக்கம்னா ஒரு எஃபெக்ட், நம்ம ஒரு விஷயம் பண்றோம், இதை நம்மளால சரி பண்ண முடியும், சரி பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கணும், தாக்கம் எப்படி இருக்கணும், நான் சரியான முறையில தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறோம். இப்ப சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை பயக்கும் நிறுவனங்கள். இப்ப நம்ம செயல்படுற ஒரு தொழில் சமுதாயத்துக்கு ஒரு சமுதாயத்தோட மக்களுக்கு சுற்றுச்சூழலுக்கும் நன்மை கொடுக்கணும். நமக்கு இதை பண்றோம் இது கெடுதி அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம இதை பண்ணா இது சரியான முறையில ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி சமூக நிறுவனங்கள் பொதுவாக பிரமிட் அடிப்பகுதியில் வசிப்பவர்களை கையாள்வதால் முதலியவற்றிலிருந்து பெரிதும் பயனடைவது அவர்கள்தான். வார்த்தைகளில் இப்ப சமூக நிறுவனங்கள் ஏழைகளுக்கு நன்மை பயக்கும், பொதுவாக அவர்கள் வாழ்வாதாரத்தை வழங்குவதமாக செயல்படுகிறது. இப்போ நம்ம ஒரு செயல்பாடு தொழில் முனைவு, நம்ம தொழில் பண்றோம், இப்ப வாழ்வாதாரம்னா என்னது, லைவ்லிவுட். அப்ப அந்த வாழ்வாதாரத்துக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் சரியான முறையில இருக்கணும், ஒரு நன்மையாகவும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம அதுல நம்மளோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது, நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இப்ப சமூக தொழில் முனைவோர் மூலதனத்தை எளிதாக்குகிறார்கள். இதற்காக அரசிடம் இருந்து பெரும் சலுகைகளையும் திட்டங்களையும் வழங்குகின்றன. இங்குள்ள முதலீடு தொழில் நெறிமுறைகளை இருப்பதால் சந்தை விகிதங்களுக்கு கீழே மூலதனத்தை உயர்த்துவது எளிது. இப்ப நம்ம எவ்வளவு அமௌண்ட், இப்ப நம்ம ஒரு தொழில் தொடங்கணும்னா எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் நம்ம தொழில் தொடங்க முடியுமா, அப்ப இந்த தொழில்னா இவ்வளவு அமௌண்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செய்யறோம், ஒரு லேப் வைக்கிறோம். இப்ப லேப்னா என்னது, மருத்துவமனையில இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ரத்த பரிசோதனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப
நம்ம அது நம்ம நம்ம இதை கொண்டு வரோம், லேப் வைக்கிறோம், ஹாஸ்பிட்டல் ஒரு மருத்துவமனை இருக்கு, அப்ப அங்க ரத்த பரிசோதனை வந்து நம்ம செயல்படுறோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டரை எழுதி நம்ம அனுப்பணும், நம்ம கடிதத்தை. எங்களுக்கு வந்து இந்த துறைக்கு கீழே நான் வந்து இதை செயல்படுறேன், எனக்கு இதை கொடுங்க, இதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எழுதுறோம். அப்போ அவங்க வந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து பதில் கடிதம் கொடுப்பாங்க. பதில் கடிதம் எப்படி கொடுப்பாங்க, நீங்க வந்து இதை செயல்படுத்தலாம், ஆனா இந்த லிமிட்டுக்குள்ள நீங்க ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கணும், இந்த திட்டங்கள்லாம் இருக்கணும், இந்த மக்களுக்கு வந்து உங்களுக்கு வர்ற உங்க மருத்துவமனைக்கு வர்றவங்களுக்கு நீங்க இந்த சலுகை எல்லாம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லப்படுவாங்க. இப்ப இந்த நிறுவனங்கள் சந்தைப்படுத்தல் மற்றும் விளம்பரம் மிகவும் எளிதானது. சமூக பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுவதால் மக்கள் மற்றும் ஊடகங்களின் கவனத்தை ஈர்ப்பது எளிது. இப்ப வந்து ஊடகம் இருக்கு, மீடியா. இப்ப இந்த மீடியாவில எந்த ஒரு சமூகத்தை இப்ப நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது மீடியாவுக்கு போயிட்டதுன்னா அது எப்படி ஆயிடும், ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அப்ப வந்து ரொம்ப இப்ப நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம், அதே மாதிரி இப்ப மீடியா மூலியமா நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரப்படுத்துறோம். அப்ப அந்த விளம்பரப்படுத்தும் போது எப்படி இருக்கும், மீடியாக்குள்ள வெளியில ஊடகங்களை போகும்போது அது ரொம்ப பிரபலமா நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ரொம்ப பரவலாகலாம் இருக்காது, ரொம்ப பரப்பளவு லெவல்ல வந்து எல்லாருக்கும் செயல்படக்கூடியதா, எல்லாருக்கும் விழிப்புணர்வாக செயல்படுவாங்க அப்படின்றது மாதிரி எல்லாத்துக்குமே ஊடகங்கள்ல வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா நமக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இப்ப விளம்பரத்தின் அளவு பெரும்பாலும் தீர்வின் தனித்துவத்தின் அளவை பொறுத்தது. நிறுவனத்திற்கு ஒரு சமூக பக்கம் இருப்பதால் ஒரு ஒரு எண்ணம் கொண்ட நபரிடமிருந்து ஆதரவை பெறுவது எளிது. மற்ற தொழில்களை விட குறைந்த சம்பளத்தில் ஆட்களை ஏற்றிக்கொள்வது எளிது. இப்ப வந்து ஒரு மீடியா இருக்கு, இப்ப வந்து இந்த தொகையை விட இந்த மீடியால வந்து அதிகமான ஊடகத்துல வந்து அதிகமான தொகை வந்து கொடுக்கப்படுறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம், ஆட்களை நம்ம வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு வந்துடும். அவங்களும் எப்படி சொல்லுவாங்க, மக்களோட தேவைகள் என்ன, எங்க அதிக லாபம் ஈட்டக்கூடிய முடியுமோ அங்கதான் அவங்களோட உழைப்பை வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. எந்த பிரிவில் வழங்கப்படுகிறதோ அந்த சேவை தனிநபரின் தேவைகளை அல்லது பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு சிறப்பாக தனியாக பயன்படுத்தப்படுகின்றன. இது சுற்றுச்சூழல், சமூகம் அல்லது மக்கள் போன்ற அனைத்து அமைப்புகளிலும் இணக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. செலவு செயல்திறன் ஒரு சமூக நிறுவனத்தின் மற்றொரு நன்மைகளை தயாரிப்புகள் அல்லது சேவைகள் வடிவில் இந்த நிறுவனங்களை வழங்கும் தீர்வுகள் லாபம் ஈட்டும் நிறுவனத்தால் வழங்கப்படும் சேவையை விட நியாயமானவை. இந்த நிறுவனங்களின் உதவியுடன் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு மருத்துவம், கல்வி போன்ற அடிப்படை வசதிகள் மிகவும் மலிவாக மாறியதால் ஆச்சரியமில்லை. இப்பதான் நம்ம எப்படி சொல்றது, 1905ஆம் ஆண்டுல எல்லாம் காலகட்டங்கள், இப்ப 1920ஆம் நூற்றாண்டு 30ஆம் நூற்றாண்டுல எல்லாம் மருத்துவமனைகள் இல்லை. அப்ப வந்து காலரா வந்தது. அப்ப அவங்களோட வந்து இப்ப நம்மள்கிட்ட ஒரு சர்வேவே இருக்கு, நம்மகிட்ட ஒரு டேட்டா, அது வந்து எப்படி இருக்கும்னா அந்த புள்ளி விவரம் வந்து 1930ஆம் ஆண்டுல மருத்துவமனைகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப குறைவா இருக்கும்போது மலேரியா, காலரா இந்த மாதிரி நோய்கள் வந்தது. அப்போ வந்து ஒருவர் வந்து இந்த காலராவால பாதிக்கப்பட்டு ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடக்கம் செய்துட்டு மறுபடியும் தன்னோட இடத்துக்கு வந்து அவங்க வந்து சேர்றதுக்குள்ள மறுபடியும் இன்னொரு உயிர் வந்து பிரிஞ்சிடும். அப்ப அந்த மாதிரி வந்து இந்த காலகட்டத்துல இப்ப நம்ம இருக்க 19ஆம் நூற்றாண்டுல எவ்வளவு மருத்துவமனைகள், எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப வந்து நமக்கு ரொம்ப இப்ப நமக்குலாம் வந்து எப்படி சொல்றது, ஆப்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நமக்கு இந்த இந்த பள்ளியில நம்ம படிக்கலாமா, அந்த பள்ளிகள்ல படிக்கலாமா அப்படின்ற ஒரு நிறைய நமக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த சொல்றதுக்கு வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அப்ப அது மாதிரி மைக்ரோ பைனான்ஸ் இன்று ஏழைகளுக்கு அல்ல ஏழைகளுக்காக வழங்கிடுது. அதே மாதிரி இப்ப மைக்ரோ பைனான்ஸ், இப்ப இந்த பைனான்ஸ்ல இருக்கோம் இல்லையா, எஸ்கேஜி குரூப் சொல்றோம் இல்லையா, மகளிர் சுய உதவி குழு, அதே மாதிரி நிறைய மைக்ரோ பைனான்ஸ் இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அப்ப அவங்களுக்கான தேவைகள் என்ன அப்படின்றத ஆராய்ந்து மக்களை வந்து சரி நீங்க உங்களோட தேவைகள் என்ன, அப்ப நாங்க நிவர்த்தி செய்யறோம் அப்படின்றத அவங்க வந்து அமௌண்ட் உங்களுக்கான ஒரு தொகை எவ்வளவு அப்படின்றத பத்தி ஒரு குழுவா ஒரு 5 குழு 8 குழு 12 குழுக்கள் இருந்து ஒரு குழுக்கு வந்து ஒரு 12 நபர்கள் 8 நபர்கள் அப்படின்றது மாதிரி இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து
அவங்களுக்குன்னு ஒரு தொகையை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து மக்களுக்கு வந்து நீங்க இந்த தொழில் தொடங்குங்க, இல்லைன்னா இந்த தொகையை வந்து இந்த இந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்க பரிமாறிக்க முடியும் அப்படின்றத பத்தி எடுத்து சொல்றாங்க. இப்ப அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து யாருக்காகனா ரொம்ப ஏழைகளுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக செயல்படுது. இப்ப வந்து சமூக மூலதனத்தின் எதிர்மறை விளைவுகள். இப்ப சமூக மூலதன எதிர்மறை விளைவுகள் என்னென்ன அப்படின்னா, சமூக மூலதனம் என்பது, மூலதனம்னா கேபிட்டல். இப்ப சமூக மூலதனம் என்பது பல்வேறு வல்லுநர்களால் பல்வேறு வழிகளில் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் பொதுவாக இது சமூக உறவுகளின் விளைவு என அழைக்கப்படலாம். இப்ப நிதி ஆதாயத்தை உள்ளடக்கியது மட்டுமல்ல, பல்வேறு குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு பெறப்படும் எதிர்பார்ப்பு பலன்களையும் உள்ளடக்கியது. நமக்கு வந்து நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதே மாதிரி சில பலன்களையும் நம்ம வந்து உள்ளடக்கியதா இருக்கு. இது நிதி மூலதனத்துக்கும் சமூக மூலதனத்துக்கும் இடையிலான முக்கிய வேறுபாடு என்னவென்றால், பிந்தைய நேர்மறையான உறவுகளை வளர்க்கிறது. இதனால் நிறைவையும் நம்பிக்கையும் அதிகரிக்கிறது. இப்ப வந்து நம்ம மறைமுகமா ஒரு செயலை வந்து செய்தா மட்டும்தான் இதற்கான வந்து மூலதனம் வந்து நம்ம வந்து என்னன்னு தெரியாம போயிடும். ஆனா இதுக்கான ஒரு நிறைவு வரணும். நிறைவுனா மன நிறைவு வரணும்னா ஒரு நம்பிக்கை வந்து இருக்கணும். அதுக்கு வந்து நேர்மறை உறவுகளை வந்து நம்ம வளர்க்கணும். நேர்மறையான உறவுகள்னா எப்படி? நம்ம சொல்றோம், அதை செயல்படுத்துறோம். அப்ப அதுக்கான நேர்மறையான ஒரு உறவுகளை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம சொல்ல போறோம். அடுத்து, பல நன்மைகளை பெற்ற பிறகும் சமூக மூலதனம் சில தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்தலாம். சமூக மூலதனின் மறுபக்கத்தை அலசும் போது என்ன வரும்னா, சமூகத்தோட மேல் சுமைகளை ஏற்படுத்தக்கூடிய நாம் ஆச்சரியமாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் இது பண்ணா இது செயல்படுத்த முடியுமா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக செயல்படுத்த முடியும் அப்படின்றது இதோட கருத்து. இப்ப சமூக மூலதனம் சமூகத்திற்கு எவ்வாறு தீங்கு விளைவிக்கும் மற்றும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் விவாதிப்போம். இப்ப அடுத்து எப்படின்னா, இப்ப எதிர்மறையான விளைவு, இப்ப வந்து நேர்மறையா நம்ம செயல்பட்டா எப்படி இருக்கும், இப்ப எதிர்மறையா செயல்பட்டா எப்படி இருக்கும். இப்ப எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கும் சமூக மூலதனம் பொதுவாக எதிர்மறை சமூக மூலதனம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப தனிப்பட்ட சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள், குழு உறுப்பினர்கள் மீதான அதிகப்படியான உரிமை கோளர்கள், வெளியாட்களை விலக்குவது ஆகியவை சாத்தியமான குறைபாடுகளில் அடங்கும். இப்ப வந்து ஒரு குழு இருக்குன்னா வெளியாட்கள் வல்லாம அந்த உட்பிரிவுகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ளே இருந்ததுன்னா எந்த ஒரு எது தப்பான விஷயங்கள் வந்து வர்றதுக்கும் இல்ல வெளியாட்களை வந்து விலக்குவதற்கும் இது ஒரு பெரிய வந்து சாத்தியமா இருக்காது அப்படின்னு சொல்லப்படுறோம். இப்ப பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் ஆகிய இரு உலகங்களுக்கும் இடையான பிணைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு இடையான இடைவெளியை குறைக்க வலியுறுத்துகிறது. அதன் விளைவு இருவருக்குமான இடைவெளியை அதிகப்படுத்தியது சமூக இயக்கத்திற்கும் தடையாக உள்ளது. இப்ப வந்து பெரிய பெரிய ஆட்கள், இப்ப பணக்காரங்கன்னா அவங்களோட தொழில் வந்து தொழில் முனைவர் பிசினஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்ப வந்து சிறு தொழில்கள் வந்து ஏழைகளுக்குன்னா அவங்களுடைய தொழில் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம இதை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதே அவங்களோட தொழில் தான் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். இப்ப சமூக நிறுவனங்களை பணிபுரியும் நபர்கள் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு கீழ்ப்படியாக வேண்டும், எதிர்பார்ப்பை மற்றும் செய்ய வேண்டும். அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் புதிய யோசனைகளே வளர்க்கப்படுவதில்லை. அத்தகைய சூழ்நிலைகள்ல வந்து சூழ்நிலைனா சிச்சுவேஷன்ஸ், அத்தகைய சூழ்நிலையில் தேவையற்ற முடிவுகளை உருவாக்குவது போன்ற உணர்வை அளிக்கிறது. சமூக மூலதனத்தின் ஒவ்வொரு அம்சமும் விரும்பிய முடிவுகளை தந்தாலும் இதனுடன் அது ஒரு பொறுப்பையும் உருவாக்குகிறது. இப்ப சமூக மூலதனம் என்பது பணக்காரர்களுக்கும் ஏழைக்கிடையான இடைவெளியை குறைப்பது நிச்சயமாக ஏழைகளின் பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துகிறது. ஆனால் இருவருக்கும் இடையே உள்ள இடைவெளியையும் அதிகரிக்கிறது. சமூக மூலதனத்தால் பயனடையும் நபர்கள் கிட்டத்தட்ட தங்கள் இயக்கத்தை இழக்கிறார்கள். அவர்கள் நிலைகளில் சிறிது மாற்றம் இருந்தாலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரே வேளையில் சிக்கி தவிக்கிறார்கள். இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, இப்ப சமூக மூலதனத்தால் பயனடையும் நபர்கள் வந்து கிட்டத்தட்ட தங்களோட இயக்கத்தை வந்து என்ன இயக்கம் நம்ம செயல்படுறோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம அவங்களோட நிலையில இருந்து சிறிது கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தாலும் அவங்க வந்து நம்மளோட வேலை இதுதான், அப்ப நம்ம இதுதான் பண்ணிக்கணும், வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வெளியாட்கள் முற்றிலும் விளக்கப்படுகின்றன. சமூக மூலத்தின் நன்மைகள் சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே பெறப்படுத்த முடியும். இந்த ராபர்ட் டி புட்னமின் பிற்கால படைப்புகளுக்கும் சமூக மூலத்தின் எழுச்சியான சமூகங்களின் இன வேறுபாடுகளை அதிகரிக்கவும் என்ற உண்மையை வலியுறுத்துகிறது. இப்ப சமூக மூலத்தின் எதிர்மறையான விளைவுகளை சமூகத்திலும் காணலாம்.
முன்னதாக பெண்கள் ஆண்களுக்கும் ஒத்த அளவில் வாக்களிக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கும் இடையான வேறுபாடு கிட்டத்தட்ட குறைந்து வருகிறது. இப்ப சமூக மூலதனம் சமூகங்களுக்கும் அவரோட இயல்புகளுக்கும் பொருட்படுத்தப்படாமல் அரசியலோட ஒரு வழியாக செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம இதை சொல்லப்படுறோம். அதே மாதிரி ஒரு எதிர்மறையான அரசியல அவங்க பங்கேற்பதில்லை. ஆனா அவர்களின் வழிதான் இந்த செயல்பாட்டையே இருந்து விலக்க வைக்கிறது. அவர்கள் தேசிய அல்லது சர்வதேச அரசியல் கவனம் செலுத்தவும் இதுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு பத்தி இதை நம்ம சொல்லப்படுறோம். இதுல இது இணையம், சிவில் சமூகம். இணையம்னா என்னது? இன்டர்நெட் சொல்றோம் இல்லையா? சிவில் சமூகம், கல்வி சாதனைகள், துறைகள், சமூக மூலதனம், இதெல்லாம் எதிர்மறையான விளைவுகளாக இது செயல்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சமூக தொழில் முனைவோர் சமூக பிரச்சனை, வறுமை, கிராமப்புறங்களில் மருத்துவ வசதியின்மை, வேலை வாய்ப்பு மற்றும் வேலையற்ற இளைஞர்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதில் உள்ள சிரமங்கள் மற்றும் பெண்களுக்கு கடன் கிடைக்காது போன்ற பிரச்சனைகளுக்கு புதுமையான அணுகுமுறைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த சந்தர்ப்பங்கள்ல கூட தொழில்நுட்பம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்துல கூட தொழில்நுட்பம் டெக்னாலஜி நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அது எந்த வகையில்னா, தொழில்நுட்பம் இயல்பாகவே புதுமையானவை மட்டுமல்ல, பெருகிய முறைகளில் சமூக பிரச்சனைகளை தீர்க்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு இது செலவாக குறைந்ததாக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த தொழில்நுட்பத்தை எப்படி நம்ம சொல்லப்படுறோம் அப்படின்னு சொன்னா, சமூக கண்டுபிடிப்புகளுக்கு எவ்வாறு நம்ம செயல்படுத்த முடியும், விவசாயிகளுக்கு, வானிலைக்கு மற்றும் விதைப்பு அட்டவணைகள் பற்றிய நிகழ்நேர புதுப்பிப்புகள், இதனால அவர்களுக்கு அறுவடை திட்டம். இப்ப டெக்னாலஜினா இப்ப எப்படி சொல்லப்படுறோம், இப்ப எந்த நேரத்துல விவசாயத்துறைனா எப்படி அவங்களோட விவசாயம் பயிரிடணும், எந்த மாதங்கள்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப நம்மளோட டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை வச்சே நம்ம ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம கணக்கிட்டு அவங்களுக்கான வானிலை இப்ப இந்த மாதத்துல நம்ம பயிரிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த வானிலை முறைகளை நம்ம கண்டறிகிறது யாரு? தொழில்நுட்பம் தான். அப்ப அவங்க கண்டறிந்தாங்கன்னா இந்த மாதங்கள்ல நம்ம இதை அறுவடை செய்யலாம், இல்ல பயிரிடலாம். இந்த மாதத்துல பயிரிட்டு இந்த மாதத்துல அறுவடை செய்து நம்ம லாப ஈட்ட முடியும் அப்படின்றது இந்த சமூக கண்டுபிடிப்புகளுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்குன்னு சொல்லப்படுறோம். அதே மாதிரி கடலோர பகுதியில் உள்ள மீனவர்கள் புயல்களை நெருங்கி வருவதை தெரிவிக்க வேண்டும். எனவே இந்த வேலை செய்யக்கூடிய மொபைல் அடிப்படையிலான பயன்பாடுகள் விரும்பி வருகின்றன. இப்ப எப்படின்னா, இப்ப கடலோர மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, இப்ப புயல் திடீர்னு வருது. அப்ப நம்ம அதை எது மூலியமா கண்டுபிடிக்க முடியும்? வானிலை அறிக்கை மூலியமா தான் நம்ம கண்டுபிடித்து நம்ம இன்னைக்கு நம்மனால லாபம் ஈட்ட முடியுமா, தொழில் பண்ண முடியுமா, லாபம் ஈட்ட முடியுமா அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். இந்தியாவில் உள்ள கிராமப்புறங்களில் தகவல் தொழில்நுட்பம் செயல்படுத்த கேஸ்கோன்களை வைத்திருப்பது போன்ற இதெல்லாம் ரொம்ப எக்ஸாம்பிள்லாம் நம்ம சொல்லப்படுறோம். இது எதிர்காலத்துல அவர்களுடைய வேலை வாய்ப்பை மேம்படுத்தும். அப்புறம் மொபைல் பயன்பாடுகள், மைக்ரோ கிரெடிட் நிறுவனங்கள் மற்றும் நிதியளிக்கும் நபர்களின் பயன்பாட்டின் மூலம் சிறந்த கடன் பயன்பாடு மற்றும் திருப்பி செலுத்துவதற்காக வழிவகுக்கும். இப்ப இந்த டெக்னாலஜிஸ், இந்த மீடியாஸ், இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு, இந்த கியோஸ்கான்களா இருக்கு அப்படின்றதுன்னா இது எதுக்காக இருக்கு? அவங்களோட நம்மளோட வாழ்க்கை தரத்தை தொழில் முன்னேற்றம் அடைய செய்யறதுனால நம்மளோட வேலை வாய்ப்புகள் நம்மளோட வேலை வாய்ப்போட மேம்பாடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்மளோட மொபைல் பயன்பாடுகள் அதிகரிக்கும். அது மாதிரி மைக்ரோ கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் ரொம்ப அதிகரிப்பாங்க. அப்ப நிதி அளிக்கும். அவங்களோட பயன்பாடுகள் மூலம் நம்ம நிறைய பயனுள்ளதா செயல்படும் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம் இதுல. அதே மாதிரி இந்த மொபைல் புரட்சி எப்படி சொல்றோம்னா, நிகழ்வுகள், சமூக பிரச்சனைகளை தணிக்க தொழில்நுட்பம் எவ்வாறு உதவும் என்பதான ஒரு பகுதி. இந்த காரணங்களுக்காகவே சமீபத்திய ஆண்டுகளில் சமூக தொழில் முனைவோர் சமூக கண்டுபிடிப்புகளில் தங்கள் முயற்சிகளின் ஒரு பகுதியாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை வலியுறுத்துகிறது. இப்ப எதுக்காக வலியுறுத்துறாங்க? இதை நீங்க பண்ணணும், கம்பல் பண்றேன்னு சொல்றோம் இல்லையா, வலியுறுத்துறது. அந்த மாதிரி சமூக பிரச்சனை தணிக்கிறதுக்கு தொழில்நுட்பம் எவ்வாறு உதவும் என்பதை ஒரு பகுதி. அதை காரணங்களுக்காகவே நம்ம தொழில் முனைவர் சமூக ஒரு கண்டுபிடிப்புகளுக்காக அவங்களோட முயற்சியை ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா நம்ம லாபம் ஈட்டுறதுக்கு இன்னும் உறுதுணையா இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. இப்போ மொபைல் புரட்சி ஏழை மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மற்றவர்களை விட அதிகாரம் அளித்துள்ளது.
உண்மையை ஐநா கழிவறை மற்றும் சுகாதார வசதிகளை விட ஒரு நபர் மொபைல் வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப வந்து எல்லாருமே இப்போ ஒருத்தட்ட தான் மொபைல் இருக்கு அப்படின்னா எல்லார்ட்டையுமே மொபைல். சோ அப்ப வந்து அதோட பயன்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்ப ஒழுக்கமான வருமானம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான தேடலின் தொழில்நுட்பம் உண்மையில் செயல்படுத்தவும் மேம்படுத்தவும் உள்ளடக்கம் முடியும் என்பது இதனோட பொருள். இதோட பொருள் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒழுக்கமான ஒரு இப்ப நல்ல ஒரு தொழில் தொடங்கணும்னா ஒழுக்கமான வருமானமா இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும். அப்ப வந்து ஒரு தொழில்நுட்பம் வந்து செயல்படுத்துறதுக்கு நம்மளே தன்னை வந்து மேம்படுத்த முடியும். வந்து கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் மேம்படுத்த முடியும் அப்படின்றத பத்தி நம்ம இதுல சொல்லப்படுறோம். இப்ப அதே தொழில் முனைவுன்னா இப்ப வணிகத்தை தொடங்க வந்து நிர்வகிக்கணும். அப்புறம் வந்து அவங்களை எப்படி நம்ம அளவிடுறாங்க, நம்ம சொல்லுவோம்ல மெஷர் பண்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப வந்து ஆராய்ச்சி பகுதி இருக்கு, ரிசர்ச் மெத்தடாலஜி, அதை வந்து எப்படி நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். அப்புறம் நம்ம ஒரு தயாரிப்பு இருக்கு, நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த விஷயம் தயாரிக்கிறது, நம்மளோட சேவைகள், சந்தை தேவைகள் பூர்த்தி செய்ய வந்து பார்வையாளர்களுக்கும் சரி, அதை வந்து நம்ம உருவாக்குறவங்களுக்கும் சரி, நம்மளோட திறன்களை வந்து இணைப்பதை வந்து ஒரு பெரிய உள்ளடக்கமா இதை வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வரோம். அதே மாதிரி இதோட பின்னடைவு எப்படி இருக்கும்னா, இது வந்து சிக்கலை வந்து நம்ம தீர்த்து வைப்பாங்க. அப்புறம் வந்து சில விஷயங்களை வந்து நமக்கு வந்து சுய தொழில் வந்து தொடங்குறதுக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம இதுல சொல்லப்படுறோம். அதே மாதிரி ஒரு தொழில் முனைவோர், இப்ப தொழில் முனைவோர்னா யாரு அப்படின்னு சொல்லப்படனா, அப்ப தொழில்முறை என்பது ஒரு தொழிலை தொடங்கி நடத்துபவர் அந்த செயல்பாட்டில் நிதி அல்லது தனிப்பட்ட ஆபத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த விவரிப்பு மிகவும் நுணுக்கமாக, நான் சொல்றோம் இல்லையா, மைனூட்டா இதை கவனிங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நுணுக்கமான அம்சங்களை புறக்கணிக்கிறது. ஆர்வம், கசப்பு, இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்போம். ஆர்வம், கசப்பு, யோசனைகள், உயிர்ப்பிக்கும் விருப்பம், நமக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான உந்துதல். அப்ப தொழில் முனைவு என்பது இந்த இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு மனநிறைவை கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லப்படுறோம். இப்ப தொழில் முனைவோரின் வரையறை, அவங்களோட குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். இப்ப தொழில் முனைவோர்னா ஒரு சொல்ல வந்து இப்ப ஆர்வலர்கள்னா யாரும் சொல்றோம், இந்த சமூக சோசியலிஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா, ஆர்வலர்கள். அப்ப தயாரிப்பு உருவாக்குவோர் நபர்கள், எழுத்தாளர்கள், ரைட்டர்ஸ், இப்ப இவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி செல்வாக்கு செலுந்தவர்கள், செல்வாக்குன்னா செலுத்துபவர்கள், இவங்க வந்து முயற்சியில இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு முயற்சியில வந்து கொண்டு வரணும் அப்படின்றத பத்தி நம்ம இங்க சொல்லப்படுறோம். அப்ப தொழில் முனைவோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழிலோட மனநிலை வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும், நமக்கு ஒரு கான்பிடென்ட், நம்ம வேலை பார்க்குறோம், நமக்கு வந்து இது செயல்படுத்துறோம்னா நம்பிக்கை இருக்கணும், ஒரு நல்ல நாலேஜ், அறிவு மற்றும் சிந்தனை முறை, நம்ம எப்படி செயல்படணும், அடுத்த கட்டத்துல நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்றத பத்தி இதெல்லாம் சேர்ந்தது ஒரு அவங்க மனநிலைமை வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கணும், அறிவு இருக்கணும், சிந்தனை முறை வந்து சரியான முறையில செயல்படணும். அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தா நம்ம சவாலாக ஏத்துக்கொள்ளணும் அப்படின்றது. நம்ம யோசிக்கிறோம், அதோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு நமக்கு எந்த ஆபத்து வராம ஒரு சமநிலையா வந்து நம்ம வந்து உள்ளடக்கியதா இருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு பலத்த எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாம எந்த விஷயம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்றது, நம்ம என்ன ஒரு தைரியமாக செயல்படணும். அப்பதான் அவங்களோட வளர்ச்சி வந்து உறுதுணையா இருக்கும், அவங்களோட வளர்ச்சி வந்து மென்மேலும் அதிகப்படுத்தும். இப்ப ஏன் தொழில் முனைவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப சமூகங்களை வந்து பொருளாதாரத்துக்கும் அவங்களோட வணிகத்துக்கும் எப்படி இருக்கணும், அவங்களோட போக்குகள் வந்து எதிர்மறையா இல்லாம நேர்மறையா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு நெகிழ் தன்மை இருக்கணும், அப்புறம் ஒரு நிலையான தன்மையா இருக்கணும். இங்க போலாம் அங்க போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செயல்படாம ஒரு நிலையான தன்மையா நம்ம வந்து இருக்கணும், அதை வந்து செயல்படுத்தணும். அவங்களோட திறன்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றனா, அவங்களோட தொழில் வாரியாக அப்பதான் நம்ம வந்து தலைவர்களா செயல்படுத்த முடியும், அதை சரியான முறையிலையும் அவங்க வளர்ச்சி காண முடியும் நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும்னா, ஒரு லாபகமாகவும் இருக்கணும், சமூக காரணங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவங்களாவும் இருக்கணும். ஆதரவுனா இப்ப நம்ம எல்லாரும் வேணும் அப்படின்ற, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். விழிப்புணர்வுனா அவேர்னஸ். இப்போ வந்து நம்ம எந்த விஷயமே தெரியாம பண்ண முடியாது இல்லையா? சோ அதனால தொழில் முனைவோர்களுக்கு வந்து
ஒரு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஆபத்தும் நம்மளை வந்து நெருங்காம நம்ம தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியும். அதே மாதிரி இப்ப வணிக மேலாண்மைனா எம்பவர்மெண்ட், சோ நம்ம மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் ரொம்ப வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்காம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சில வாய்ப்புகளை வந்து தவற விடாம ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தாலும் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அப்பதான் நம்மளோட வளர்ச்சி வந்து அது அதிகப்படுத்த முடியும் அப்படின்றது இந்த தொழில் முனைவரோட ஒரு நெகிழ்வுத்தன்மை. தேங்க்யூ.